ஹே ஹாய் பீக்கர்ஸ், ரொம்ப ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் திரும்ப உங்கள் எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, அனகொண்டா பாம்பு இருக்குல்ல, அந்த அனகொண்டா பாம்பை பற்றின ஒரு 9 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டு நான் படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அண்ட் தென் மோர் ஓவர் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, கிட்டத்தட்ட 96க்கு மேலே 99% பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் பீக்கர்ஸ் நண்பர்களே, ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஆகாஷ். வெல்கம் டு பாம்பு வகைகளே நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாம்புன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கிட்டையுமே கேட்டோம்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே என்ன சொல்லுவோம்னா அனகொண்டா பாம்புன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த அனகொண்டா பாம்பை விட மிகப்பெரிய அளவில் பெருசாக இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் டைட்டோனோபான்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய பாம்பு. ஆனால் நம்ம டைட்டோனோபா அதெல்லாம் தாண்டி நம்ம வந்தாச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உயிரோடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா காடுகளிலுமே அனகொண்டா பாம்பு தான் உயிரோடு இருக்குது. டைட்டோனோபா பாம்புலாம் பார்த்தீங்கன்னா அழிஞ்சு பல வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த அனகொண்டா பாம்பில் பார்த்தோன்னா மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் இந்த அனகொண்டா பாம்பு இருக்குன்னா மொத்தம் 4 டைப் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பச்சை கலராக இருக்கக்கூடிய அனகொண்டா பாம்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய அனகொண்டா பாம்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பொவிலியன் சொல்லப்படுற ஒரு அனகொண்டா பாம்பு, உடம்புல கரும்புலி மாதிரி ஒரு அனகொண்டா பாம்பு இருக்குது. அதுவும் ஒரு வகையான ஒரு அனகொண்டா பாம்புன்னு சொல்கிறாங்க. மொத்தம் 4 டைப்பாக இருக்கக்கூடிய இந்த அனகொண்டா பாம்பு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உயிரோடு இருக்குன்னு சொல்லப்படுது. இதில் பச்சை அனகொண்டா பாம்பு இருக்குங்கள, அந்த பச்சை அனகொண்டா பாம்பு மொத்தம் எத்தனை அடி நீளம் இருக்குன்னா கிட்டத்தட்ட 30 அடி நீளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பவுண்டு கணக்கில் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோன்னா 550 பவுண்டு, அதாவது கிலோ கணக்கில் சொல்லணும்னா 250 கிலோ வரைக்கும் ஒரு அனகொண்டா பாம்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பாம்பு எந்த இடத்துல காணப்படுதுன்னா, தென் அமெரிக்காவில் வெப்பமண்டலம்னு சொல்லப்படுற ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்குது. அந்த இடம் ஃபுல்லாக ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஹாட் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த பாம்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அது போக மழை காடுகள், இந்த காடுகளில் அதிகமாக மழை பெய்யும் பார்த்தீங்களா, எந்த இடத்துல அதிகமாக மழை பெய்யுதோ அந்த இடத்துல இந்த அனகொண்டா பாம்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதுப்பு நிலங்கள், அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச காடு அமேசான் காடு. அமேசான் காடை பற்றி சொல்லவே தேவையில்லை. அங்கே இருக்கக்கூடிய மிருகங்களே கிடையாது. எல்லா மிருகங்களும் அந்த அமேசான் காடுகளில் இருக்கும். அந்த அமேசான் காடுகளில் இந்த அனகொண்டா பாம்பும் அந்த அமேசான் காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த அனகொண்டா பாம்பு அமெரிக்காவில் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த கண்ட்ரிலுமே இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறையா கண்ட்ரியில் இருக்குது. அதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, வெனின்சுலான்னு சொல்லப்படுற அந்த பகுதியில் இருக்குது. அதுக்கப்புறம் கொலம்பியா, பிரேசில், அப்புறம் தெற்கு அமெரிக்கா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொவிலியான்னு சொல்லப்படுற ஒரு ஏரியாலையும் இந்த அனகொண்டா பாம்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த அனகொண்டா பாம்பு நீர்லேயும் சரி நிலத்துலையும் சரி 2 இடத்துலையுமே இந்த அனகொண்டா பாம்பு வாழும். அதுவும் குறிப்பாக பார்த்தோன்னா நிலத்தில் வாழ்கிறத விட நீரில் அதிகமாக இந்த அனகொண்டா பாம்பு வாழும். எதுக்காக நிலத்தில் இருக்கிறத விட நீரில் வாழும்னா, நீரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த அனகொண்டா பாம்புக்கு அதிகப்படியான ஒரு சக்திகள் கிடைக்கும். இப்போ எப்படி முதல்ல நிலத்தில் வாழ்றதை விட நீரில் அளவுக்கு அதிகமாக வாழும். ஏன்னா முதலையோட பலமே பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருந்தால் தான் பயங்கரமாக போய் அதுவும் வேட்டையாடும். மறைஞ்சி இருந்து தண்ணிக்குள்ளே இருந்து எந்த மிருகம் தண்ணி குடிக்க வந்தாலும் அட்டாக் பண்ணும். அதே மாதிரி தான் அனகொண்டாவும் நிலத்தில் இருக்கிறத விட தண்ணியில் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு மிருகம் தண்ணி குடிக்க வந்தால் தண்ணிக்குள்ளே இருந்து மறைஞ்சி நின்று அந்த மிருகத்தை அட்டாக் பண்ணும். நிலத்தில் வேகமாக போகிறத விட தண்ணியில் இந்த அனகொண்டா பாம்பு ரொம்ப வேகமாக மூவ் ஆகும். ஓகே, இந்த அனகொண்டா பாம்போட முக்கியமான உணவு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மீன், அப்புறம் பறவை பாலூட்டிகள், புளியை போல் இருக்கக்கூடிய ஜாகுவார்கள், அதுக்கப்புறம் இந்த பறவை முட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பறவை முட்டை இது முழுங்கும். அதுக்கப்புறம் ஊர்வன விலங்குகள், இந்த ரெப்டைல்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், ரெப்டைல்ஸ் ஃபேமிலிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஊர்வன விலங்குகள் எல்லாமே அது முழுங்கும். அதுக்கப்புறம் நீரிலையும் நிலத்துலையும் வாழும். நீரிலும் நிலத்திலையும் வாழ்ந்தாலும் நீரில் இருக்கக்கூடிய விலங்குகளும் அது சாப்பிடும். அதே நேரத்தில் நிலத்தில் வாழ்ந்தாலும் நிலத்தில் இருக்கக்கூடிய விலங்குகளும் அது விழுங்கும். நிலத்தில் வாழ்ந்தாலும் என்னென்ன விலங்குகள் அது முழுங்குன்னா, காட்டு பன்றிகள் சாப்பிடும். அதுக்கப்புறம் மானை சாப்பிடும். செம்மறியாடுகள், இந்த மாதிரியான ஒரு விலங்குகள்லாம் இந்த அனகொண்டா பாம்பு சாப்பிடும். சில நேரங்களில் இந்த அனகொண்டா பாம்பு என்ன பண்ணுன்னா, இப்போ நான் சொன்ன இந்த காட்டு பன்றி செம்மறியாடுலாம் பார்த்தீங்கன்னா அனகொண்டா பாம்போட வெயிட் கம்மி. ஆனால் சில நேரங்களில் இந்த அனகொண்டா பாம்பு தன்னுடைய பசிக்கு தேவைக்கு என்ன பண்ணுன்னா, தன்னுடைய உடல் எடைக்கு எந்த ஒரு உயிரினம் கிடைக்குதோ அந்த உயிரினத்தை கூட சாப்பிடணும்னு சொல்லப்படுது. இந்த அனகொண்டா பாம்பு இருக்குல்ல, தன்னுடைய இறையை எங்கேயாவது பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்கும். கிட்ட வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, ஆட்டோமேட்டிக்காக அதை சுருட்டி பிடிச்சிக்கும். சுருட்டி பிடிச்சதுக்கப்புறம் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய எலும்புகளை சுத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கி சாவடிக்காது. அதுக்கு பதிலாக இந்த அனகொண்டா பாம்பு என்ன பண்ணுன்னா, மூளைக்கு போகக்கூடிய ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கொஞ்சம் துடிக்க கொள்ளும். அதுக்கப்புறம் தான் இந்த அனகொண்டா பாம்பு தன்னுடைய இறையை முழுங்கி
சாப்பிடும். பதுங்கி வேட்டையாடக்கூடியதுல எல்லா விலங்குகளும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் தான். அதுவும் பாம்பு வகையில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த அனகொண்டா பாம்பு வந்து ஒரு படி மேலன்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா இந்த அனகொண்டா பாம்பு வந்து பதுங்கி தாக்குறதுல வந்து ரொம்ப வல்லமை பெற்றதா வந்து இருக்குன்னு வந்து சொல்றாங்க. ஏதாவது ஒரு மிருகம் வந்து தண்ணியில வந்து தண்ணி குடிக்க வந்ததுன்னா இந்த அனகொண்டா பாம்பு என்ன பண்ணுன்னா தண்ணியில வந்து அசையாம அப்படியே ரொம்ப வந்து அமைதியாக வந்து காத்துக்கிட்டே இருக்குமா. கிட்ட வந்து தண்ணி குடிக்கும் போது கப்புன்னு வந்து கேட்ச் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய இரையை வந்து கொண்டுட்டு அதுக்கப்புறம் முழுங்குன்னு வந்து சொல்லப்படுது. இந்த அனகொண்டா பாம்பு வந்து பொதுவாக வந்து தனித்து வாழக்கூடிய உயிரினங்களில் இதுவும் ஒன்று. ஸோ இந்த அனகொண்டா பாம்பு வந்து என்ன பண்ணுன்னா முட்டைலாம் வந்து எதுவும் போடாது. அதுக்கு பதிலாக வந்துட்டு என்ன பண்ணுன்னா குட்டி போடும். ஒரு தடவை வந்து குட்டி போட்டுச்சுன்னா இந்த அனகொண்டா பாம்பு வந்துட்டு 20லேருந்து 40 குட்டி வந்து போடுன்னு வந்து சொல்லப்படுது. இந்த அனகொண்டா பாம்பில் வந்து 2 பாலினம் இருக்குது. ஒன்று வந்து ஆண் அனகொண்டா, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா பெண் அனகொண்டா. இந்த பெண் அனகொண்டா வந்து ஆண் அனகொண்டா விட மிகப்பெரிய அளவில் வந்து பெருசாக இருக்குன்னு வந்து சொல்லப்படுது. இந்த ஒவ்வொரு அனகொண்டா பாம்பும் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் வந்து உயிர் வாழும்னா 10லேருந்து 12 வருஷம் வரைக்கும் இந்த அனகொண்டா பாம்புகள் வந்து உயிர் வாழும்னு வந்து சொல்லப்படுது. அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு சில பாம்புகள்லாம் வந்துட்டு 30 வருஷம் வந்து உயிரோடு வந்து இருக்குன்னு வந்து சொல்லப்படுது. மலைப்பாம்புக்கு வந்து விஷம் கிடையாது. அதே மாதிரி தான் அனகொண்டா பாம்புக்கு வந்து விஷம் கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுன்னா அதான் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்துட்டு ஏதாவது ஒரு உயிரினத்தை பார்த்துச்சுன்னா அதை வளைச்சி பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக மூளைக்கு போகிற ரத்தத்தை நிப்பாட்டி அந்த உயிரினத்தை வந்து முழுங்கி தன்னுடைய பசியை வந்து போக்கிக்கும். இந்த அனகொண்டா பாம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு திறமை ஒன்று இருக்குது. ஸோ எதோட கம்பேர் பண்ணி வந்து சொல்கிறாங்கன்னா முதல்ல வந்து எப்படி வந்து தண்ணிக்குள்ளே மூச்சு பிடிச்சி ஒரு சில நிமிடங்கள் வந்து இருக்குமோ அதே மாதிரி வந்து இந்த அனகொண்டா பாம்பு வந்து தண்ணிக்குள்ளே ஒரு சில நிமிடங்கள் வந்து மூச்சை பிடிச்சி வந்து தண்ணிக்குள்ளே வந்து இருக்குமா. எதுக்காக வந்து இருக்குன்னா தன்னுடைய இறைக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்குமா. எப்படி வந்து மூச்சு பிடிச்சிட்டு வந்து இருக்குன்னா இப்போ நிறைய நம்ம டிஸ்கவரி சேனல், நேஷனல் ஜியோகிராஃபி சேனலில் வந்து மோஸ்ட்லி நம்ம பார்த்துருப்போம். எப்படி வந்து அந்த பாம்பு வந்து தண்ணிக்குள்ளே மூச்சு பிடிச்சிருக்குன்னா கண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியே தெரியும். அதே மாதிரி மூக்கு பகுதி பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மூச்சை பிடிச்சிக்கிட்டு தண்ணிக்குள்ளே வந்து தன்னுடைய இறைக்காக வந்து காத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தன்னுடைய இறை கிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பிடிச்சி முழுங்க ஆரம்பிக்கும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அனகொண்டா பாம்பு வந்து மனிதர்களை வந்து முழுங்குறதுல வந்து சொல்லப்படுது. நான் சின்ன வயசில் அனகொண்டான்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது வந்து 2 பார்ட் வந்து அனகொண்டா படத்தை வந்து நான் பார்த்தேன். அந்த அனகொண்டா பாம்புகள் எல்லாமே வந்துட்டு மனிதர்களை மட்டும்தான் முழுங்கிருக்கு. வேறு எதுவுமே வந்து முழுங்கின மாதிரி அந்த படத்தில் வந்து காட்டலை. ஓகே பீக்கர்ஸ், இதோட 9 சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து முடிஞ்சது. நான் சொன்ன அந்த 9 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸில் உங்களுக்கு எந்த ஃபேக்ட்ஸ் பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் மேலே ஏதாவது தகவல் தெரிஞ்சால் அனகொண்டா பாம்பை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துட்டு என்ன எதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஐடியாலஜியை வந்து மென்ஷன் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, நெய்பர்ஹுட்டுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிவிட்டு அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு வீடியோவில் மறக்காமல் நான் உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன் பீக்கர்ஸ் நண்பர்களே. பாய் பாய் அண்ட் டேக் கேர்.